அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஃபக்னா பிஹபீபில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி தய்யிபீன அத்-தாஹிரீன். அம்மா பஅத். قال الله عز وجل إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மகத்தான கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முன்னால் செய்துவிட்ட பாவங்களை பொறுத்து சகித்து மன்னித்து அன்புரிவானாக. நீண்ட ஆயுளோடும் நிறைவான உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் இறுதி வரைக்கும் நசீபாக்கி அன்புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நடைபெற்று வருகிற மீலாது பெருவிழாவின் தொடர் சொற்பொழிவு, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மகத்தான மாமன்னரின் மக்கத்து வெற்றி என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கா அல்லாஹ்வால் புண்ணியமாக்கப்பட்ட பூமி. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மக்கத்து மண்ணை அல்லாஹ் தஆலா புண்ணிய பூமியாக ஆக்கியிருக்கிறார். எனவே தனது பிரியமான ஹபீபை மக்காவில் பிறக்கச் செய்து அல்லாஹ் தஆலா அந்த பூமியை கண்ணியப்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 53ஆம் வயதில் மக்காவில் வாழும் சூழல் இல்லாத காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் சொல்லன்னா தொல்லைகள் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் நபியையும் கொலை செய்ய துணிந்த அந்த மக்கா வாசிகளிடமிருந்து அல்லாஹ் தன் நபியை பாதுகாக்க மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யும்படி சொன்னார். மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிகிற பொழுது மக்காவை பார்த்து பேசினார்கள்.
அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமியில் எனக்கு விருப்பமான பூமியான மக்காவே நீ இருக்கிறாய். இந்த ஊர் மக்கள் என்னை வெளியாக்காவிட்டால், என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் நான் உன்னுள்ளே வசித்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசுகிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு இறை வசனத்தை இறக்கி, நபியே, இந்த மக்காவை உமக்கு நாம் திருப்பி தருவோம். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். உங்கள் மீது குர்ஆனை இறக்கியருடைய அந்த அல்லாஹ் உம்மை மீண்டும் இந்த பூமிக்கு கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற 8 ஆண்டு காலத்தில் ஒரு ஊரில் வசிக்கவே முடியாது என்ற சூழல் இருந்த ஊருக்கு அல்லாஹ் 8 ஆண்டு காலத்தில் மீட்டி கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? மக்காவில் எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிசூடா மன்னராக மக்காவிற்குள்ளே நுழைகிற பொழுது நபியை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. 8 ஆண்டு காலத்தில் அல்லாஹ் தஆலா செய்த மாபெரும் மாற்றம். அந்த மக்கத்து வெற்றி எப்படி சாத்தியமானது? பெருமானாருக்கு ஒரு ஊரே சேர்ந்து பெருமானாரை கொலை செய்ய திட்டமிட்டு அந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை, மக்காவை 8 ஆண்டு காலத்தில் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றுகிற பொழுது மக்காவில் பெருமானாரை எதிர்க்க ஆளில்லை. அப்படி என்றால் அந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதை விவரிக்கின்ற தலைப்புதான் மக்காவின் மகத்தான வெற்றி என்று இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. அருமையானவர்களே, மக்கா வெற்றி என்பது ஹுதைபியாவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னால் ஹுதைபியா என்ற தலைப்பிலே நம்முடைய சகோதர மௌலவி உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை எடுத்து தந்திருப்பார்கள். ஹுதைபியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து 1400 தோழர்களோடு உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவாசிகளோ முஹம்மதின் தோழர்களும் மக்காவின் மீது படையெடுத்துதான் வருகிறார்கள் என்று தவறாக விளங்கிக் கொண்டு போருக்காக தயாராகிறார்கள். இதை அறிந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் தங்கி அங்கிருந்து பல தூதுவர்களை மக்காவிற்கு அனுப்பி, நாங்கள் உம்ரா செய்வதற்காக மட்டுமே வந்திருக்கிறோம், ஆயுதங்களை எடுத்து வரவில்லை, போரிடுவதற்கு வரவில்லை என்று புரிய வைக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்காவாசிகளுக்கும் பெருமானாருக்கு மத்தியிலே பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. அதுதான் ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை. அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமாக ஒரு 6 அம்ச திட்டங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதுல முதல் திட்டம் என்ன அப்படின்னா, இவ்வாண்டு நீங்கள் உம்ரா செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உம்ரா செய்யலான்ட்டு 1400 தோழர்களோடு பெருமானார் மக்கத்துக்குள்ளே வருகிறார்கள். தடுக்கப்பட்ட பெருமானார் அவர்களுக்கு இடப்படுகின்ற நிபந்தனை என்ன? இவ்வாண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த ஆண்டு உம்ரா செய்வதற்கு நீங்கள் வரலாம், வந்து மக்காவில் 3 நாட்கள் மாத்திரமே தங்க வேண்டும், ஆயுதங்கள் எடுத்து வரக்கூடாது. மக்காவாசிகள் பெருமானாருக்கு போட்ட நிபந்தனை நிறைய பாதகமானது. ஆனால் பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் பாதகத்தை
சட்டத்தை சாதகமாக மாற்றக்கூடியவன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து போடப்பட்ட ஒப்பந்தங்கள், மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீமாகி மதீனாவுக்கு வந்தால் அவர்களை நீங்கள் மக்காவுக்கே திருப்பி தந்துவிட வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் அவர்களை திருப்பி தரமாட்டோம். நியாயமில்லாத ஒப்பந்தம் தானே. பெருமானார் ஏற்றார்கள். அடுத்து அவர்கள் செய்த முக்கியமான ஒப்பந்தம், அதுதான் மக்கா வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்த ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இப்பொழுது இரண்டு அணியாக நிற்கின்ற நாம், முஸ்லிம்கள் ஒரு அணி, குறைஷிகள் ஒரு அணி. உங்களோடு எந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொள்கிறதோ, எந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து கொள்கிறதோ அது உங்கள் அணியாக பாதிக்கப்படும். எங்களோடு யார் யாரெல்லாம் இணைந்து கொள்கிறார்களோ, எந்த குழுவெல்லாம் சேர்ந்து கொள்கிறதோ அவர்கள் எல்லாம் எங்கள் ஆட்களாக கருதப்படும். உங்களோடும் உங்கள் குழுக்களோடும் உங்கள் தோழமை நாடுகளோடும் உங்கள் தோழமை குழுக்களோடும் நாங்கள் சண்டையிட மாட்டோம், தாக்க மாட்டோம், எந்த விதமான அச்சுறுத்தலும் செய்ய மாட்டோம். அதே போல் நீங்களும் எங்களோடு இணைந்தவர்களை, எங்களோடு இணைந்த குழுக்களை தாக்கக்கூடாது, போரிடக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. அவரவர் வழி அவரவருக்கு. நீங்கள் உங்க வழியில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்க வழியில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வோம் என்ற ஒப்பந்தம் போடப்படுகிறது. இதுதான் மக்காவை பெருமானாருடைய கையில் மீண்டும் வெற்றி நகரமாக மாற்றி தருவதற்கான ஒப்பந்தம். எனவே இதில் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பக்கர் என்ற கூட்டத்தார், அபூபக்கர் சொல்றோம் இல்லையா, அந்த அபூபக்கருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா பக்கர் என்ற கூட்டத்தார் மக்காவாசிகளோடு இணைந்து கொள்கிறார்கள், குறைஷிகளோடு இணைந்து கொள்கிறார்கள், முஷ்ரிக்கோடு இணைந்து கொள்கிறார்கள். குஜாஆ என்ற கூட்டத்தார், குஜாஆ என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார், அவர்கள் பெருமானாரோடு இணைந்து கொள்கிறார்கள். ஆனா காலகாலமாக பக்கர் கூட்டத்தாருக்கும் குஜாஆ கூட்டத்தாருக்கும் மத்தியிலே வெறுப்புணர்வு, பகை, போர், சண்டை இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பெருமூச்சு விட்டவர்களாக இரண்டு கூட்டத்தாரும் தனித்தனியாக பிரிந்து, நாங்கள் உங்களோடும் உங்கள் குழுக்களோடும் சண்டையிட மாட்டோம், நீங்கள் எங்களோடும் எங்கள் குழுக்களோடும் சண்டையிடக்கூடாது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிம்மதியான காலத்தை கடத்துகிறார்கள். ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 8 வரைக்கும் 2 ஆண்டு காலம். 2 ஆண்டு காலம் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லை. யாருக்கும் குறைஷிகளுக்கும் பெருமானாருக்கும் மத்தியில, குறைஷி குழுக்களுக்கும் பெருமானாரின் குழுக்களுக்கு மத்தியில எந்த விதமான விரோதம், சண்டை, போர், எந்த போக்குவரத்தும் இல்லை. நிம்மதியாக பெருமானார் தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். ஆனா குறைஷிகளோடு சேர்ந்து கொண்ட, காபீர்களோடு சேர்ந்து கொண்ட அந்த பக்கர் வாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அமைதி பிடிக்கல, சும்மா இருக்கிறது பிடிக்கல. காலம் காலமாக இந்த குஜாஆ கூட்டத்தார்களை தொந்தரவு செய்து வந்தவர்கள், அவர்களோடு சண்டையிட்டு வந்தவர்கள், இப்பொழுது 2 ஆண்டு காலமாக சண்டையிடாமல் இருப்பது அவர்களுக்கு என்ன செய்யல, செரிமானமாகல. சில ஆள்கள் அப்படித்தான், சண்டை போடலன்னா தின்ன சாப்பாடு செரிக்காது. எதையாவது சண்டை வீட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும், வீட்டுக்காரமா வம்பெடுக்கணும், அல்லது அந்த அம்மாவுக்கு இதுகளை வம்பெடுக்கிறது. வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துக்கிட்டே இருந்தாதான் குடும்பம் ஜெகஜோதியா இருக்கும். அந்த அடிப்படையில் சண்டை ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கிறது. பக்கர்வாசிகள் அதுல ஒருவன் நௌஃபல் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒருவன். நௌஃபல் இப்னு முஆவியா இவன் என்ன செய்கிறான், தன்னோடு சில பக்கர்வாசிகளை இணைத்துக் கொண்டு, பக்கர் கூட்டத்தார்களை இணைத்துக் கொண்டு அல் வத்தீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துக்கு அருகில் குழுமியிருந்த குஜாஆ கூட்டத்தாரிடத்தில் சென்று
அவர்களோடு போரிட ஆரம்பிக்கிறான், சண்டையிட ஆரம்பிக்கிறான். சண்டையிட்டதுல சில பேர்களை கொன்னுறான். இதோடு குறைசிகளும் சில பேர் இணைந்து, மக்காவாசிகள் சில பேர் இணைந்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து, பக்ரவாசிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த போரிலும் இரவோடு இரவாக கலந்து கொண்டு இவர்களும் குஸா கூட்டத்தார்களை தாக்குகிறார்கள். சில பேர் கொல்லப்படுறாங்க. எந்த அளவுக்கு இந்த சண்டை நடக்குது அப்படின்னா, குஸா கூட்டத்தார்கள் சண்டையிட்டுக் கொண்டே ஹரம் எல்லைக்குள், காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹரம் எல்லைக்குள் எப்போதுமே சண்டை போடக்கூடாது. இன்னைக்கும் சட்டம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே முளைத்திருக்கக்கூடிய புற்களை கூட பிடுங்கக்கூடாது. அங்க இருக்க புல்ல செடிய மரங்களை பிடுங்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில அப்படி பிடிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்கம் ஃபைன் போடுது. ஒரு ஆட்டை அறுத்து சதக்கா செய்து மக்களுக்கு கொடுக்கணும். ஹரம் எல்லைக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு குஸா கூத்திரத்தார்கள் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். பக்கர் வாசிகள் விடுவதாக இல்லை. குஸா கோட்டத்தார்கள் என்னத்தை எதனை நம்பி உள்ள வராங்கன்னு சொன்னா, ஹரம் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள பக்கர் வாசிகள் தாக்க மாட்டாங்க, நாம் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஹரம் எல்லைக்குள்ள வராங்க, காபாவுடைய அருகில வராங்க. பக்கர் வாசிகள் துரத்தி கொண்டே வருகிறார்கள். பக்கர் வாசிகளே சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த நௌஃபலை கூப்பிட்டு சொல்றாங்க, நௌஃபலே நீ ஹரம் எல்லைக்குள் சென்று போரிடுகிறாய். அது எவ்வளவு பெரிய ஹராம், எவ்வளவு பெரிய தடுக்கப்பட்ட காரியம். அவனுடைய கூட்டத்தார்களை சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது நௌஃபல் சில கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார். பக்ர் இனத்தார்களே, இன்றைக்கு ஹரமின் ரப்புக்கு இல்லை, அல்லாஹ் இன்னைக்கு கிடையாது. உங்களுடைய பணியை முழுமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாள். ஹரம் எல்லைக்குள் கொள்ளையடிக்கக்கூடிய நீங்கள் ஏன் கொலை செய்யக்கூடாது? அந்த நௌஃபல் கேட்கிறான், நௌஃபல் ஆவியா கேட்கிறான். ஹரம் எல்லைக்குள் மக்கள் புகுந்தாலும் அவனை விடாதீர்கள், தொடர்ந்து சென்று சண்டையிடுங்கள் என்பதாக ஹரம் எல்லைக்குள்ளும் சில பேரை நௌஃபல் ஆவியா கொள்கிறான். இந்த நேரத்தில் குஜா கூட்டத்தாரை சேர்ந்த ஃபுதைல் இப்னு வராகா என்று சொல்லக்கூடியவர் அவருடைய நண்பராகிய அம்ர் இப்னு சாலிம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வேகமாக வந்து மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உள்ள வரார். உள்ள வந்து அபயக்குரல் கொடுக்கிறார், அபாயமா சத்தம் போடுறார். சத்தம் போட்டு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், முஹம்மதாய உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய தந்தை காலத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் தோழமையாக இருக்கிறோம், நாங்கள் உங்களோடு இணைந்து இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தாக்கப்படுகிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்களுக்கு உதவிக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தனது தூதரை அணுகும்படி சொல்லியிருக்கிறான், எனவே நான் உங்களை உதவிக்காக அழைக்கிறேன் என்பதாக அம்ர் இப்னு சாலிம், குஜா கூட்டத்தை சார்ந்த அம்ர் இப்னு சாலிம் அபயக்குரல் கொடுத்து பெருமானாரிடத்திலே உதவி தேடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுத்து கேட்டு அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்றாங்க. அவர் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் குஜா கூட்டத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான ஃபுதைல் இப்னு வராகா தனது கூட்டத்தில் சில பேரை அழைத்துக் கொண்டு அவரும் மதீனாவுக்குள்ள நுழைகிறார். பெருமானாரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்கள் கூட்டத்தில் பல பேரை குறைஷிகளும் பக்ரவாசிகளும் கொன்று விட்டார்கள், நாங்கள் உங்களிடத்திலே உதவி நாடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மலை மேகம் பெருமானாருக்கு பக்கத்தில் நெருங்கி வருது. அவங்க பக்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மேகம் நெருங்கி வருது. பெருமானார் அந்த மேகத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வாக்களித்து விட்டார், உங்களுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டுட்டான், எங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க புறப்படுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள்.
அதற்குள் இந்த எல்லா செய்தியும் மக்காவாசிகளுக்கு கிடைச்சிருச்சு. குஜா கூட்டத்தார்களை பக்ருவாசிகள் தாக்கியது, அதில் சில மக்காவாசிகளும் கலந்து கொண்டது, ஆயுதம் கொடுத்தது, திட்டம் வகுத்து கொடுத்தது, எல்லாம் மக்காவாசிகள் என்பதாக மக்காவினுடைய தலைவர்கள் கிடைத்தவுடனே மக்காவின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி இப்பொழுது நம்மிடத்தில் போரிடுவதற்கான வலு இல்லை. மக்காவில் இருந்த எல்லா தலைவர்களும் போரில் என்ன செஞ்சுட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்குள்ள தான் 4 பேர் இருக்கிறாங்க. நம்மிடத்திலே போர் புரிவதற்கு சக்தி இல்லை. இப்பொழுது முகம்மது அவர்களும் அவர்களின் தோழர்களும் மிகப்பெரிய படைபலம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள், செல்வம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். உலகம் அவர்களை பார்த்து அஞ்சுகிறது. நம்மால் எதிர்த்து போரிட முடியாது என்று ஒன்றாக கூடி அபு சுஃபியானை, ஒரு யாருன்னா பெருமானாருடைய மாமனார் முறையில், ஆனால் முஸ்லீம் ஆகல. இஸ்லாமிய எல்லா போர்களுக்கும் பெரும்பாலும் தலைமை வாய்த்தவர் இவர்தான். இஸ்லாமியனுக்கு எதிரான போர்ல காஃபிருடைய அணியின தலைவராக படைகளை திரட்டி வந்தது யாரு? அபு சுஃபியான். மக்காவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். மக்காவின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபு சுஃபியானை பெருமானாரிடத்தில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போய் நீங்க நிலைமை எடுத்து சொல்லி ஒப்பந்தத்தை புதுப்பியுங்கள். நம்ம ஒப்பந்தம் உடைஞ்சிருச்சு, ஒப்பந்தம் உடைஞ்சிருச்சுன்னா பெருமானார் நம்ம மீது மீண்டும் போர் தொடுக்கலாம். அப்படிதானே? இன்னைக்கு ஈராக்கோட சீனா இருக்குது, அமெரிக்காவோட இந்தியா இருக்குது. ஒப்பந்தத்தை முறிச்சுட்டாங்கன்னா யாரும் யார் மேல என்ன செய்யலாம்? போர் தொடுக்கலாம். குஜா கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள், குறைஷி கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள், நாம் மதீனாவாசிகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இந்த பக்ருவாசிகளால் முறிவுக்கு வந்து விட்டது. எனவே பெருமானார் மீது போர் தொடுப்பார்கள். அபு சுஃபியானே, நீங்கள் பெருமானாரிடத்தில் சென்று முகமது நபி அவரிடத்தில் சென்று ஒப்பந்தத்தை புதுப்பியுங்கள் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா அபு சுஃபியான அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அபு சுஃபியான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வருகிறார். வருகிற பொழுது உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம், மக்காவுக்கு மதீனாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஃபுதைல் இப்னு வராக்காவை சந்திக்கிறார். ஃபுதைல் இப்னு வராக்கா யாரு? பெருமானார் இடத்துல இரண்டாவதாக வந்து குஸாஆ கூட்டத்தார்கள் தாக்கப்பட்டதையும் கொல்லப்பட்டதையும் தகவலாக தெரிவித்தவர். இந்த ஃபுதைலுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள், நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு முஸ்லிம்களுடைய படையாகிய முகமதின் படை உங்களுக்கு உதவிக்கு வரும் என்று சொல்லி அனுப்பினாங்க. அந்த ஃபுதைல் இப்னு வராக்காவை உஸ்மான் என்று சொல்லக்கூடிய இடத்துல அபு சுஃபியான் சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறார், ஃபுதைல், எங்கே சென்று வருகிறீர்கள்? மதீனாவுக்கு தான் போய் வரீங்களா? இங்கு நடந்த எல்லாவற்றையும் முகமது நபி அவரிடத்தில் நீ சொல்லிவிட்டாயா என்று கேட்கிற பொழுது ஃபுதைல் அதை மறைக்கிறார். நான் மதீனாக்கெல்லாம் போகல, இப்படி கடற்கரை ஓரமா வந்துட்டு போலாம் என்பதாக என் நண்பர்கள் சில பேரை கூட்டிட்டு வந்தேன் என்பதாக சொல்றார். அபு சுஃபியானுக்கு ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை. அபு சுஃபியான் ஃபுதைல் இப்னு வராக்கா அவருடைய நண்பர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அங்கு கட்டப்பட்ட குதிரைகளுடைய சாணத்தை கிளறி பார்க்கிறார். ஏனென்றால் மதீனாவுக்கு சென்ற குதிரைகள், ஒட்டகங்கள் மதீனாவின் பேரிச்சம் கொட்டைகளை சாப்பிட்டு இருக்கும். எனவே சாணத்தை கிளறி பார்க்கிறார். அங்கு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகள் இருக்கிறது, மதீனாவின் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகள். அபு சுஃபியான் சொல்லுகிறார், ஃபுதைல் நிச்சயமாக முகமது இடத்தில் தான் சென்று வந்திருக்கிறார், நம்மிடத்தில் அவர் பொய்யுரைக்கிறார் என்று சொல்லிட்டு மதீனாவின் பக்கம் போறாங்க. மதீனாவுக்கு அபு சுஃபியான் போறார். அபு சுஃபியான் பின்னால இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து மிகப்பெரிய எதிரியாக விளங்கியவர். பெருமானாருடைய அந்திம காலத்தில், இறுதி காலத்தில் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது, ஃபத்ஹே மக்காவின் நிகழ்ச்சியின் போது, மக்கா வெற்றி கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தொடராக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார் அபு சுஃபியான். இப்பொழுது அபு சுஃபியான் மதீனாவுக்கு போறார்.
மதீனாவுக்கு போய் நேர ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. யாரை பார்க்கிறார் அப்படின்னா தன்னுடைய மகள் உம்மு ஹபீபாவை பார்க்கிறார். உம்மு ஹபீபா யாரு? பெருமானாரின் துணைவியார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார். அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திற்கு வந்து பெருமானாரோடு ஹிஜ்ரத் செய்து ஒரு சோதனைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபாவை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். தம் மக வீட்டுக்கு போறார். மக வீட்டுக்கு போய் அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஒரு விரிப்புல உட்காருகிற பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் உட்காருகிற பொழுது உம்மு ஹபீபா அந்த பாயை படக்குன்னு மடக்கிறாங்க. அந்த விரிப்பை டக்குன்னு பிடிச்சி விட்டு மடக்கிறாங்க. அப்போ உம்மு ஹபீபாவை பார்த்து கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் கேட்கிறாரு, இந்த விரிப்பில் உட்கார்வதற்கு நான் தகுதியற்றவனா அல்லது எனக்கு இந்த விரிப்பு தகுதியற்றதா? ஏன் விரிப்பை மடக்கிறேன்னு கேட்கிறார். உம்மு ஹபீபா சொன்னாங்க, இது இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரிப்பு, அவர்கள் அமரக்கூடிய விரிப்பு, அவர்கள் தொழக்கூடிய விரிப்பு. அந்த விரிப்புல இணை வைக்கக்கூடிய உங்களுக்கு அமர்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அத்தாட்ட பேசுறாங்க உம்மு ஹபீபா, அத்தாட்ட பேசுறாங்க. அபூ சுஃபியான் சொன்னாரு, ஏமா என்னிடமிருந்து நீ பிரிந்ததற்கு பிறகு நம்முடைய நாகரிகத்தை எல்லாம் மறந்து விட்டாயா? நாம எப்படி விருந்தாளிகளை உபசரிப்போம் உனக்கு தெரியாதா என்று என்ன செய்யறாரு அபூ சுஃபியான் கேட்கிறாரு. உம்மு ஹபீபா சொன்னாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர், இரு உலகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய திருத்தூதரினுடைய மனைவியாக நான் இருக்கிறேன். நீங்களும் முஷ்ரிக்கா இருக்கிறீங்க. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அறிவில்லை, உங்களுடைய அறிவு அதை விளங்கவில்லை, அத்தகைய முஷ்ரிக்காக இருக்கிறீங்க என்பதாக பேசுகிற பொழுது அபூ சுஃபியான் நம்பிக்கை இழந்தார். முதல்ல என்ன நினைச்சாரு, உம்மு ஹபீபா கிட்ட போனா, தன் மகள்கிட்ட போனா அவங்க பெருமானாருடைய மனைவி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நமக்காக எடுத்து பேசுவாங்க என்பதாக நினைத்துதான் முதல்ல உம்மு ஹபீபா வீட்டுக்கு வராங்க. ஆனா உம்மு ஹபீபா அவர்களிடத்தில் வரவேற்பு இத்தகையதாக இருக்கிற பொழுது நம்பிக்கை இழந்தவராக நேர பெருமானாருடைய சபைக்கு போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறார். போய் தான் வந்த நோக்கத்தை எடுத்து சொல்றார். இந்த கூட்டத்தார்கள் தவறளிச்சிட்டாங்க, எனவே நான் நம்முடைய ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்காக வந்திருக்கிறேன், நம்முடைய ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக அமைதியாக இருந்து விடுகிறார்கள். எந்த பதிலும் சொல்லலை. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க, அங்கே எந்த பதிலும் இல்லை. உமர் ரலியல்லாஹு போறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னிடத்தில் ஒரு குச்சி மாத்திரம் இருக்கிறது, வேறு எந்த ஆயுதம் இல்லை என்றால் கூட நான் அரபுகளோடு போரிடுவேன், உங்களுக்கு நான் சாதகமா நடப்பேன் என்று நினைக்கொண்டாயா? உமர் ரலியல்லாஹு இப்படி கடுமையாக பேசுகிறார்கள். அதன் பிறகு அபூ சுஃபியான் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டுல அன்னை ஃபாத்திமா அவர்களும் அவருடைய குழந்தையாகிய ஹசன் ரலியல்லாஹு குழந்தையாக இருக்கக்கூடிய ஹசன் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்கிறார். அலியே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உனக்கு அறிவு உண்டாகட்டும், நபி அவர்கள் மக்காவுக்கு எதிராக தீர்க்கமான ஒரு முடிவோடு இருக்கிறாங்க, நாங்க போய் அதுல எந்த விதமான ஆலோசனையும் சொல்ல முடியாது. அபூ சுஃபியான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா உன் மகனை சொல்ல சொல்லு. யாரு? 1.5 வயசுக்குள்ள, 6 வயசுக்குள்ள உன் மகனை போய் உன்னுடைய பாட்டனாட்ட சொல்ல சொல்லு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லு, மக்களுக்கு மத்தியில் அமைதியும் பாதுகாப்பும் நிகழட்டும் என்று உனது மகன் ஹசன் அவர் பெருமானாரிடத்தில் சென்று சொன்னால் பெருமானாருடைய மனசு மாறும். எவ்வளவு பெரிய தலைவர்,
எவ்வளவு அகம்பாவம் இருந்தது, எவ்வளவு பெருமை இருந்துச்சு. பதில் போர்க்களம், உஹது போர்க்களம், அஹ்ஸாப் களம் இதெல்லாம் கண்டவர்கள் இன்றைக்கு பச்சிலம் குழந்தை இடத்துல கெஞ்சக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிட்டான். ஹசனை போய் சொல்லுங்க, அவர் சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, அவர் அந்த அளவுக்கு பெரிய மனுஷனாகல, நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் அலிட்ட கெஞ்சிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கெஞ்சிறாங்க, ஏதாவது எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூ சுஃபியான், உனக்கு நான் எந்த ஆலோசனையும் சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன? மதீனாவுக்கு செல், அதாவது மஸ்ஜிது நபவிக்கு செல். அங்கு உரத்த குரலில் மக்களுக்கு மத்தியில் பாதுகாப்பும் அச்சமற்ற தன்மையும் நிலவ வேண்டும் என்று 3 முறை அறிவிப்பு செய். அறிவிப்பு செஞ்சுட்டு நீ வாட்டு ஊருக்கு போ. அவர் கேட்கிறாரு, அறிவிப்பு செய்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, பலன் இருக்குதான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை பலன் இருக்கலாம். 3 முறை அறிவிப்பு செய் என்பதாக சொல்லுகிற பொழுது 3 முறை அறிவிப்பு செஞ்சுட்டு நேரம் மக்காவுக்கு போயிடுறார். மக்காவுக்கு போகிற பொழுது மக்காவின் எஞ்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் அபூ சுஃபியானையும், அபூ சுஃபியான் என்ன பதில் கொண்டு வந்திருக்கிறார் என்ற தகவலையும் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் முஹம்மது என்ன சொன்னார், அல்லாஹ் எப்படி மாத்தலாம் பாருங்க. ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்க விடாம அச்சுறுத்தி பயமுறுத்தி நபிகளை கொலை செய்ய திட்டமிட்டு ஊரை விட்டு வெளியேறினால் கூட அந்த முஹம்மதை பிடித்து வாருங்கள், கொன்று வாருங்கள், 100 ஒட்டகைகள் தருகிறோம் என்று பரிசு அறிவித்து மதீனாவுக்கு சென்ற பிறகும் கூட பத்ர் களம், உஹது களம், அஹ்ஸாப் போர்கள், இது போன்ற எத்தனையோ போர்கள்ல துரத்தி பெருமானாரை அடித்தவர்கள். இன்றைக்கு முஹம்மது என்ன வார்த்தை சொன்னார், ஆறுதலாக ஏதாவது வார்த்தை சொன்னாங்களா அப்படின்னு அபூ சுஃபியான் கேட்கிறார். அபூ சுஃபியான் சொன்னாரு, நான் உம்மு ஹபீபாவிடத்தில் சென்றேன், அபூபக்கரிடத்தில் சென்றேன், எந்த பதிலும் இல்லை. முஹம்மத் எனக்கு உமர் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார். அலி அவர்கள் மாத்திரமே சில சாதகமான வார்த்தைகளை சொன்னார். அவர் சொன்னபடி செய்துவிட்டு வந்திருக்கிறேன், அதில் பயன் இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியாது என்று அபூ சுஃபியான் பேசி சோர்வாக அமர்ந்து கொள்கிறார்கள். இதே நேரத்தில் மதீனாவில் என்ன நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவளை அழைத்து சொன்னார்கள், எனது போர் ஆயுதங்கள் அத்தனையும் எடுத்து வை என்று சொன்னார்கள். ஊருக்கு போகும்போது வீட்டுக்காரமாட்ட சொல்லுவோம் இல்லையா, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனது போர் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வை என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, போர் சூழல் எதுவுமே இல்லை, போர் இருக்கக்கூடிய காலமும் இல்லை, மக்காவாசிகளோடு ஒப்பந்தம் இருக்கிறது, பெருமானார் யாரோடு போருக்கு போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்ய சொன்ன காரணத்தினால் நான் தயார் செய்தேன். முதல் நாள். மறுநாள் செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வராங்க, தன் மகளை பார்க்க வராங்க, பெருமானாரை பார்க்க வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருகிற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல அபூபக்கர் சித்திக் நாயம் வருகிற பொழுது பெருமானாருடைய போர் பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்குது. அப்போ அபூபக்கர் நாயம் கேட்கிறாங்க, ஆயிஷா பெருமானாருடைய போர் தளவாடங்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறாயே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா தகவல் யாருக்குமே தெரியல, தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே சொல்லல. அப்போ ஆயிஷா அவங்க சொல்றாங்க, தந்தையே
பெருமானார் வந்தாங்க, போர் தளவாடங்களை எடுத்து வைக்க சொன்னாங்க. இதை தவிர வேற எனக்கு இந்த தகவலும் தெரியாது. எங்கு போர் நடக்க போகிறது, யாரோடு போர் நடக்க போகிறது என்று எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. அபூபக்கர் நாயகமும் அமைதியாக அங்கிருந்து எழுந்து செல்கிறார்கள். அவர்களுக்கும் அதுவரைக்கும் தெரியாது. இதற்கு பிறகுதான், இதற்கு மறுநாள் தான் குஜாஆ கூட்டத்தை சார்ந்த ஹுதைல் உள்ள வந்துட்டு போறார். அதுக்கு மறுநாள் தான் அபு சுஃபியான் மதீனாவுக்குள்ள வந்துட்டு போறார். அபு சுஃபியான் வருகிற பொழுதுதான் சையதுனா அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு தெரிகிறது, மக்காவாசிகள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். பெருமானார் ஒருவேளை மக்கா மீது போர் தொடுக்கக்கூடும். அதற்கான எந்த அறிவிப்பும் வெளிவரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா மீது நடக்கக்கூடிய இந்த படையெடுப்பை மிக ரகசியமாக வைத்திருந்தாங்க. அதுக்காக ஒரு ஏற்பாடும் செய்தார்கள். அபூ கதாதா இப்னு ரிபீ ரலியல்லாஹு தஆலா அவங்க தலைமையில ஒரு சின்ன படையை தயார் செய்து மதீனாவுக்கு பக்கத்துல 36 மைல் இருக்கக்கூடிய இலம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு படையை அனுப்பிச்சு வச்சாங்க. சும்மா அங்க எந்த போரும் கிடையாது. போருக்கு முன்னால் அந்த இடத்தை தயார் செய்கின்ற ஒரு சிறிய குழுவை பெருமானார் இளம் என்ற இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. மதீனாவாசிகள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், இளம் பக்கத்தில் ஏதோ ஒரு போர் நடக்க போகிறது, மதீனாவுக்கு பக்கத்தில் 36 கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு போர் நடக்க போகுது என்பதாக மதீனாவில் உள்ள எல்லாரும், முஸ்லிம்கள், காஃபிர்கள், யகூதிகள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக இந்த போர் தொடுப்பை முன்னெடுக்க நினைத்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு பத்ரு சஹாபி ஹாத்திப் இப்னு அபி பல்தா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு எதிராக மக்கா மீது போர் தொடுப்பதற்காக பெருமானார் தயாராகி வருகிறார்கள் என்ற செய்தியை ஒரு துருப்பு சீட்டில் எழுதி, ஒரு ஷீட்டில் எழுதி ஒரு பெண்ணை அழைத்து அந்த பெண் கையில கொடுத்து இந்த செய்தியை எப்படியாவது கொண்டு போய் மக்கால சேர்த்து, ஒரு உண்மையான சகாபி, பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சகாபி என்ன செய்யறார், ராணுவ ரகசியத்தை வெளியிடுறார். இது ராணுவ ரகசியம். பெருமானார் மக்கான் மீது போர் தொடுப்பதை யாருக்குமே தெரியாமல் வைத்திருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு உட்பட யாருக்கும் தெரியாது. அபூ சுஃபியான் வந்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில செய்தி கசிகிறது, மக்கான் மீது பெருமானார் போர் தொடுக்க போகிறார்கள் என்று. அதை கூட மறைப்பதற்கு பெருமானார் இளமை நோக்கி ஒரு படையை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அறிந்து கொண்ட ஹாத்திப் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பெண்ணிடத்தை கொடுத்து மக்காவாசிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிச்சுட்டான். ஒரு பெண்ணின் மூலமாக தகவல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி, சையதுனா மிக்தாத் இப்னு அஸ்வத், சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ மர்சத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 பேர்களை அழைத்து சொன்னாங்க, நீங்கள் மக்காவுக்கு செல்லுகின்ற வழியில் காக் என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்கு நீங்க போங்க, வேகமாக பயணிச்சு போங்க. அந்த தோட்டத்தில் ஒரு பெண் இருப்பாள், அவரிடத்துல குறைஷிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை கைப்பற்றிட்டு வாங்க என்பதாக சொல்றாங்க. அந்த பெண்ணை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கடிதத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதே போல இந்த 4 சஹாபிகளும் அலி ரலியல்லாஹு, மிக்தாத் ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, அபூ மர்சத் ரலியல்லாஹு, இந்த 4 பேர் என்ன செய்யறாங்க, அந்த காக் அப்படிங்கிற அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தா பெருமானார் சொன்னது போல ஒரு பெண் அங்க இருக்கிறார். அந்த பெண்ணிட்ட உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை என்னிடத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் அலி ரலியல்லாஹு. அந்த பெண் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, நாங்களும் பொய் சொல்ல மாட்டோம், உன்னிடத்தில் நிச்சயமாக அந்த கடிதம் இருக்கிறது, அதை எனக்கு தா என்று கேட்கிறார்கள், மறுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் உன் ஆடையை கடைந்து
தேடுவதற்கு முன்பாக அந்த கடிதத்தை என்னிடத்துல கொடுத்துரு என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணிக்கு பயம் ஏற்பட்டு அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துறாங்க. 4 சஹாபிகள் அந்த கடிதத்தை பிரிச்சுலாம் பார்க்கல. பெருமானார் கடிதத்தை கொண்டு வான்னு சொன்னா அதே கட்டளை தான். பெருமானார் என்ன கட்டளை இருந்தார்களோ அந்த கட்டளை சரியாக செயல்படுத்துபவர்கள் தான் சஹாபிகள். பெருமானாரத்தில் வந்து கொடுக்கிறாங்க. சஹாபிகளுடைய சபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு குறைஷிகளுக்கு இதோ மக்காவாசிகள் மீது பெருமானார் படையெடுத்து வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கு. பெருமானார் ஹாத்திபை பிடிச்சு கேட்கிறாங்க. ஹாத்திபை ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. ஹாத்திப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இங்குள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் அவருடைய குடும்பத்தை, அவருடைய உரிமைகளை, அவருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு மக்கால யாராவது இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் யாராவது இருக்கிறாங்க, அவங்க இங்குள்ளவருடைய சொத்துக்களை, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் என் குடும்பம், என் சொத்து அங்க மக்காவோட இருக்கு, அதை பாதுகாக்க ஆள் இல்லை. இது மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்தா மக்காவாசிகள் என் குடும்பத்தையும் என்னுடைய சொத்துக்களையும் சேதப்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு ஆசையில செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் ஹாத்திபின் உயிரை எடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். ரகசியத்தை வித்ததனால, ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்திய காரணத்தினால நான் ஹாத்திபை கொலை செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டது உனக்கு ஞாபகம் இல்லையா? அவர் பத்ர் சஹாபி. பத்ர் சஹாபி எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று வாக்களித்திருக்கிறார். அவர் எப்படி நீ தண்டிப்பீர்? அவர்களை பரிபூர்ணமாக மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னார். பத்ர் சஹாபாக்களுக்கு இருக்கின்ற மரியாதைகள்ல இது ஒன்று. அவர்கள் செய்கின்ற தவறுகள் பாராமுகமாக விடப்படும். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதம் பிறை 10 10,000 சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். 10,000 சஹாபாக்களோடு புறப்படுறாங்க. இந்த நேரத்தில் வழியில நிறைய நிகழ்வுகள் நடக்குது. நிறைய நிகழ்ச்சிகள், மக்காவுக்கு போற வழியில நிறைய நிகழ்ச்சி நடக்குது. குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை மாத்திரம் நான் முன்வைக்கிறேன். வருகின்ற வழியில சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானாருடைய சிச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ரொம்ப பிரியமான சிச்சாக்கள்ல ஒருத்தவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அவர்கள் குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மக்காவிலிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க. உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பெருமானாரை சந்தித்து பெருமானாரோடு இணைந்து கொள்கிறார்கள். அவங்க எல்லாம் இணைந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல உஸ்மான் என்ற இடத்துல இளைப்பாறுவதற்காக, ரெஸ்டுக்காக தங்குறாங்க. 10,000 சஹாபாக்களும் தங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க, ஒவ்வொருவரும் நெருப்பு மூட்டுங்கள், உங்களுக்கான குளிரை தாங்குவதற்கான நெருப்பை மூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. 10,000 நெருப்பு மூட்டப்படுகிறது, 10,000 அடுப்பு மூட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பதான் இஸ்லாத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்து பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தவங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெருமானாருடைய வெள்ளை கோவேரி கழுதை எடுத்துக்கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுதை எடுத்துக்கொண்டு, அந்த வாகனத்தில் வேற யாரும் பயணிக்க மாட்டாங்க, வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. உங்க சிச்சா இல்லையா, தான் மகன்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, உரிமையா அந்த கழுதை எடுத்துக்கிட்டு அது மேலே ஏறி கொஞ்சம் தூரம் பயணிக்கிறாங்க. எதுக்கு பயணிக்கிறாங்க அப்படின்னா, யாராவது குறைஷிகள் வந்தா பெருமானாருடைய படை மக்காவுக்கு வருது என்ற தகவலை சொல்றதுக்காக, அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதாக பல பேர் முயற்சி பண்றாங்க. ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அந்த தகவலை ரகசியமா வச்சிருந்தாங்க.
ஒற்றர்கள் மூலமாக இந்த செய்தி கிடைக்கல. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா கூட எழுதி அனுப்பிய கடிதமும் மக்காவாசிகளுக்கு கிடைக்கல. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த முயற்சியில இறங்குறாங்க. இந்த செய்தியை மக்காவாசிகளுக்கு கொடுக்கணும். ஒன்று, பெருமானார் மக்காவுக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக நீங்கள் ஊரை காலி செய்து விட்டு ஓடிவிடுங்கள், அல்லது பெருமானார் இடத்திலே ஒட்டுமொத்தமாக வந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அது பெருமானார் மக்காவுக்கு உள்ள நுழைவதற்கு முன்னால நடக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாருன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாருடைய ஒட்டகத்தின் மீது, பெருமானாருடைய கோவேரி கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் தூரம் பயணிக்கிறார். என்ன ஆகுது, வழியில மக்காவிலிருந்து பெருமானார் என்ன செய்யறாங்க என்ற தகவலை சேகரிப்பதற்காக அபு சுஃபியான், யார் மக்காவின் தலைவராக இருக்கக்கூடிய அபு சுஃபியான், ஹக்கீம் இப்னு ஹிசாம், ஃபுதைல் இப்னு வலாகா, மூன்று பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாறைக்கு பக்கத்தில் மறைந்து இருக்கிறார்கள். மறைந்து இழப்பாறுவதற்காக ரெஸ்டுக்காக உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, தூரத்தில் பல நெருப்பு குண்டங்கள் மூட்டப்பட்டிருக்கிறது, 10,000 நெருப்பு எரியுது. இது எந்த படையாக இருக்கும், எந்த கூட்டத்தாருடைய பயண கூட்டமாக இருக்கும்? அது வியாபார கூட்டம் நினைச்சிட்டாங்க, அபு சுஃபியான் நினைச்சிட்டார். சொல்றாங்க குஸா கூட்டத்தார்களாக இருக்குமோ என்று கேட்கிற பொழுது அபு சுஃபியான் சொல்றாங்க, குஸா கூட்டத்தார்கள் அச்சம், அதாவது பயப்படக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் இப்படி தைரியமா வெளியே வர மாட்டாங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சப்தம் அப்பாஸ் ரலியல்லாஹு காதுல விழுது. காதுல விழுந்த உடனே அபு சுஃபியான் அவர்களை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க, ஹந்தலாவின் தந்தையே, அபு ஹந்தலா. அது அபு சுஃபியானுக்கு இன்னொரு பேர். அழைக்கிற பொழுது இந்த சப்தத்தை, இது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சப்தம் என்பதாக விளங்கிக்கிட்ட அபு சுஃபியான் அபு ஃபதுல் என்பதாக, அபு ஃபதுலே, அப்பாஸை திருப்பி கூப்பிடுறாங்க. ஏன் இந்த நேரத்தில் எங்க வந்திருக்கிறீங்க என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்க, நாங்கள் முஹம்மதின் படை எங்களை தேடி வருகிறதா என்பதாக அறிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது, நிச்சயமாக உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும். இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஹம்மதின் படை வந்து விட்டது, நீங்கள் எந்த வழியிலையும் தப்பிக்க முடியாது. அபு சுஃபியான் கேட்கிறாரு, ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாங்க. எனது கோவேரி கழுதையில் ஏறிக்கொள், நான் உனக்கு மன்னிப்பையும் அடைக்கலத்தையும் பெற்றுத் தருகிறேன் என்று தனது ஒட்டகத்திலே, தனது கோவேரி கழுதையிலே அபு சுஃபியானை மாத்திரம் ஏற்றிக்கொள்கிறார்கள். மீது 2 பேரும் திரும்பி போயிடுறாங்க. ஏற்றிக்கொண்டு ஒரு போவை போர்த்தியவர்களாக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கின்ற அந்த கூடாரத்துக்குள்ளே அப்பாஸ் ரலியல்லாஹு நுழைகிற பொழுது எல்லோரும் கேட்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள், இது பெருமானாரின் கோவேரி கழுதை, அது மீது இருக்கக்கூடியவர்கள் அப்பாஸ், பெருமானாரின் சிறிய தந்தையார், உடல் இருப்பவர் யார் என்று தெரியவில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவருடைய கூடாரத்துக்கு நெருங்கி வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு பார்த்துறாங்க, இதோ அல்லாஹ்வின் எதிரி நம் கையில் கிடைத்திருக்கிறார். நமக்கும் குறைஷிகளுக்கு மத்தியில் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாத காலத்தில் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு அபு சுஃபியானை கொன்றே தீருவேன் என்று உருவிய வாளோடு பெருமானாரின் கூடாரத்தை நோக்கி அனுமதிக்காக விரைகிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிலைமையை விளங்கிக் கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனது கோவேரி கழுதையை வேகமாக எட்டி உதைத்து வேகமாக பெருமானாருடைய கூடாரத்துக்குள் அவரும் போறார். 2 பேரும் ஒன்னா போய் சேர்றாங்க. உமர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், அனுமதி தாருங்கள், அபு சுஃபியானை இதே இடத்தில் முடித்து விடுவோம். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர், ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று சொல்லுகிற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஹம்மது அவர்களே, எபன அஹி, என் சகோதரனின் மகனே, நான் அபு சுஃபியானுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறேன், யாரும் அபு சுஃபியானுக்கு என்ன செய்யக்கூடாது, தொல்லை தரக்கூடாது என்று தன் போர்வையால் போர்த்தி கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு விடுவதாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறிய தந்தையார் அப்பாஸ் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு, அப்பாஸ் அவர்களே,
என் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட, அவங்க தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா தகப்பனார் என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரல. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், என் தந்தை இஸ்லாத்திற்கு வருவதை விட நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவது எனக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா என் தந்தை இஸ்லாம் ஆவதை விட நீங்கள் இஸ்லாமை ஆகுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. அல்லாஹ்வின் எதிரிக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்காதீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னாங்க, அப்பாஸே, அபூ சுஃபியானை உன் கூடாரத்தில் தங்க வைத்துக் கொள், மறுநாள் காலை என்னிடத்தில் கூட்டு வா என்று சொன்னார். மறுநாள் காலை பெருமானாரிடத்தில் அபூ சுஃபியான் அழைத்து வரப்படுகிறார். பெருமானார் சொல்றாங்க, ஏக இறைவன் அல்லாஹ் தான் என்பதை இன்னும் அறிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரவில்லையா? அபூ சுஃபியான் சொல்றார், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நான் விளங்கி இருக்கிறேன். வேறொரு தெய்வம் இருந்திருந்தால் அந்த தெய்வம் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்திருக்கும். எனக்கு அந்த உதவியை செய்யவில்லை. எனவே அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நான் விளங்கி இருக்கிறேன். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்பதை நீ இன்னும் விளங்கவில்லையா? அபூ சுஃபியான் சொல்றாரு, அதுலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, இன்னும் விளங்கல. இவ்வளவு அடிபட்டும் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகியும் அபூ சுஃபியான் விளங்கல, எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உனக்கு என்ன கேடு வந்து விட்டது? அப்பாஸ் சொன்னார், உனக்கு என்ன கேடு வந்து விட்டது? இவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால காட்டியும் இன்னும் நீ முஹம்மது அவர்களை அல்லாஹ்வின் தூதராக ஏற்க மறுக்கிறாயா? ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் அபூ சுஃபியான் கலிமா சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு உள்ளே நுழைகிறார்கள். நுழைகிற பொழுது நுழைவாசலில் அபூ சுஃபியான் நிப்பாட்டப்படுகிறார். அபூ சுஃபியானை கடந்து ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு குழுவும் தனித்தனி அணிகளாக உள்ளே செல்கிற பொழுது எல்லா அணியை பற்றியும் விசாரிக்கிறார் அப்பாஸ் இடத்திலே. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே அபூ சுஃபியான் விசாரிக்கிறார், இவர்கள் யார், இவர்கள் யார், இவர்கள் யார் என்பதாக விசாரிக்கிறார். ஒரு பெரும் படை வருகிறது. அந்த படையை பார்த்து அபூ சுஃபியான் சொல்கிறார், இது என்ன படை? ஆயுதங்களை தவிர வேறு எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லையே. வாட்களை, ஈட்டிகளை, அம்புகளை ஏற்றியவர்களாக இந்த படை வருகிறதே, இது யாரின் படை என்று கேட்கிற பொழுது சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுதான் குறைஷிகளும் மக்காவாசிகளும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இருக்கக்கூடிய படை. இதில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அபூ சுஃபியான் இஸ்லாம் ஆயிட்டாரு, இருந்தாலும் குசும்பு போகல. அவர் சொல்றாரு, அப்பாஸே, உன் சகோதரரின் கொடி இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறதே. உன் சகோதரரின் மகனின் கொடி உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறதே. இந்த முஹம்மதின் ஆட்சிதான் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறதே என்பதாக என்ன செய்யறாரு, ஒரு கேலி மாதிரி பேசுறாரு. அப்பொழுதுதான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனா வாசிகளின் தலைவர். நேற்றைய தினத்துல நிறைய வரலாறுகள் அவருடைய பேரை நம்ம சொன்னோம். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் படை வருகிறது, மதீனாவின் படை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா உம்முல் ஃபضல், யா அபுல் ஃபضல், இவர்கள் யார்? கம்பீரமாக இருக்கிறார்களே, இவருடைய படை அமைதியான படையாக, கம்பீரமான மிடுக்கான படையாக இருக்கிறது, இது என்ன படை என்று கேட்கிற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுதான் மதீனா வாசிகளின் படை. இந்த படைதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த படை, அரணாக, அன்பாக, பாதுகாப்பாக இருந்த படை. சஅத் இப்னு உபாதா சொல்கிறார், இன்றைய தினம் பழி தீர்க்கக்கூடிய நாள். அபூ சுஃபியான், உன்னையும் உன் குலத்தார்களையும் எங்கள் தலைவர் முஹம்மது உயிரோடு விட மாட்டார் என்று இந்த வார்த்தையை சொன்ன உடனே அபூ சுஃபியான் அரண்டிட்டார். பெருமானார் இடத்துல ஓடோடி போய் சொன்னார், யார சொல்லலாம், அன்சாரி தோழர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லையா? என் குலையெல்லாம் நடுங்குகிறது என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் எந்த பழிவாங்கலும் கிடையாது, யாரையும் பழிவாங்க மாட்டோம்.
அபு சுஃபியான் உன் கூட்டத்தாரை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது அபு சுஃபியான் ஓடோடி சென்று மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறார். இதோ முஹம்மதும் அவர்களின் படையும் மக்காவுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். யார் எனது வீட்டில் நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். யார் தங்களுடைய வீடுகளிலே நுழைந்து கொண்டு தங்களுடைய வாசல்களை அடைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். யார் காபாவுடைய முற்றத்தில் ஒன்று குடிந்து விட்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். அபு சுஃபியானின் மனைவி சொல்றாங்க, மக்களே, இந்த கெண்டைக்கால் கொளுத்தவன், அவங்க சொன்ன வார்த்தை, கெண்டைக்கால் கொளுத்த இவன் மக்காவிற்கு தலைவனாக இருப்பதற்கு அருகதை இழந்து விட்டான். இவனை கொன்றுவிடுங்கள் என்பதாக மக்காவாசிகளுக்கு அபு சுஃபியான் மனைவி சொல்றான். ஹிந்து அந்த அம்மா பேரு. அப்ப அபு சுஃபியான் சொன்னாங்க, உனக்கு என்ன கேடா வந்து விட்டது? முஹம்மது அவர்கள் நான் நினைத்தது போல் அல்ல, யாராலும் வெல்ல முடியாத சிறந்த படையோடு இங்கே வந்திருக்கிறார், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக வீட்டுக்குள் சென்று தாளிட்டுக் கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே வந்தார்கள். வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வஸதக வஹதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹஸாப வஹதா. அல்லாஹ் தனித்தவன், அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டான். தனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். தன் எதிரி படைகளை தன்னந்தனியாக நின்று அல்லாஹ் வென்று விட்டான். இன்றைக்கு மக்காவை தனது தூதர் கையில் வழங்கி விட்டான் என்ற கவிதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தவர்களாக மக்காவுக்குள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்து பெருமானார் அங்கிருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் தன் கையில் இருக்கின்ற குச்சிகளால் தட்டி விட்டார்கள். காபாவுக்கு உள்ளே நுழைந்தவர்களாக காபாவின் வாசல்களில் செய்தனா பிலால் ரலியல்லாஹ், செய்தனா உசாமா ரலியல்லாஹ் என்ற 2 அடிமை வம்சத்தை சார்ந்தவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு காபாவுக்கு உள்ள போறாங்க. கருப்பு கட்டடம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள, அதுக்கு வெளியே இல்லை. 10,000 சஹாபாக்களும் காபாவின் முற்றத்தில் குழுமி இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளாக இருந்த 2 பேரை மாத்திரமே உள்ள கொண்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவிய சமத்துவம், உயர்குணத்து பெருமக்கள் எல்லாம் வெளியே நிற்கிற பொழுது சையதுனா அபூபக்கர் இருக்கிறார்கள், உமர் இருக்கிறார்கள், பெரும்பெரும் சஹாபிகள், அரபு குலத்தின் தலைவர்கள் எல்லாம் வெளியே நிற்கிற பொழுது காபாவுக்கு உள்ளே பிரவேசிக்கின்ற நுழைகின்ற பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு கொடுக்கிறாங்கன்னா உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்று 2 ரக்காத் தொழுதார்கள். விரிவான செய்திகள்லாம் நிறைய இருக்கு. வெளியே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். நீங்கள் செய்தது போல் கொடுமைகள் உங்களுக்கு செய்யப்படாது, நீங்கள் செய்ய அநியாயம் உங்களுக்கு திருப்பி செய்யப்படாது. நான் தஸ்ரீப் அழைக்க முடியும், இன்றைய நாள் யாரும் படிதீர்க்கப்பட மாட்டீர்கள், நிம்மதியாக இருக்க என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்து காபாவுக்கு மேலே ஏறி பாங்கு சொல்ல சொன்னாங்க. கருப்பு கட்டடம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே ஏறி பாங்கு சொல்ல சொன்னாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த திசையை நோக்கி பாங்கு சொல்றது? காபாவுக்கு கீழே இருந்தா காபாவை நோக்கி சொல்லலாம், காபாவுக்கே மேல போயிட்டாரு, எந்த திசையை நோக்கி பாங்கு சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திசையில நின்றாங்களோ அந்த திசையை நோக்கி சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்லுகிற பொழுது கீழிருந்து அபு சுஃபியான், அத்தாப் இப்னு உஸைத், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என மக்காவுடைய தலைவர்களாக இருந்தவங்க. அந்த அத்தாபு சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக உனது தந்த நல்ல வேலை மூத்தா போயிட்டார். அபு சுஃபியானை பார்த்து சொல்றார், மொத்தம் நல்ல வேலை மூத்தா போயிட்டார். ஒருவேளை இப்போ உயிரோடு இருந்தா இது மாதிரி குரலை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அப்போ அவருக்கு குஷுமுனா உடலை.
அப்போ வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. அத்தாவை என்ன செய்யல, அப்போ இஸ்லாத்துக்கு வரல. ஹாரிஸ் இஸ்லாத்துக்கு வரல. 3 பேர்ல அபூ சுஃபியான் மாத்திரம் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது அபூ சுஃபியான் சொல்றார், இந்த பாங்கில் என்னவெல்லாம் வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ எல்லா வார்த்தையும் உண்மை. அல்லாஹ் அக்பர் என்பது உண்மை, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பது உண்மை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர உலகில் யாரும் இல்லை என்பது உண்மை. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பது உண்மை. இதை தவிர நான் வேற எதையும் பேச மாட்டேன். அப்படி நான் பேசினா இங்க இருக்கக்கூடிய புற்கள் கூட பெருமானாரின் காதில் கொண்டு போய் இந்த செய்தியை சேர்த்துரும். பெருமானார் இறங்கி வந்து சொன்னாங்க, நீங்கள் 3 பேர் பேசிய பேச்சு என் காதில் விழுந்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அத்தாபு சொன்னார், நாங்க 3 பேர் ரகசியமா பேசணும், எங்களுடைய பேச்சை யாரும் எங்களிடத்தில் வந்து சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. நாங்கள் பேசிய பேச்சை நீங்கள் தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தான் இந்த தகவலை உங்கள் காதில் சேர்த்திருக்கிறான். இப்பொழுது நாங்கள் விளங்கிக் கொண்டோம், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக. அருமையானவர்களே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. சொல்வார்களே, கத்தியின்றி இரத்தமின்றி மக்கா பெருமானின் கரத்தில் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது மதீனாவாசிகளுக்கு ஒரு சோகம். என்ன சோகம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனது சொந்த ஊரை வழங்கிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பொழுது மதீனாவில் தங்குவார்களா மக்காவில் தங்குவார்களா என்று அவர்களுக்கு மத்தியிலே சலசலப்பு ஏற்பட்டது. சில பேர் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள், அவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க, நம்ம மதீனாவுக்கு வரமாட்டாங்க என்பதாக மதீனாவாசிகள் எல்லாம் கண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போய் சேருது. பெருமானார் மதீனாவாசிகள் அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை ஹஃபிதல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நான் வாழ்ந்தால் உங்களோடு வாழ்வேன், நான் மரணிக்கிற பொழுதும் உங்களோடு தான் மரணிப்பேன், நான் மதீனாவாசிகளில் ஒருவனாகவே இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது மதீனாவாசிகள் எல்லாம் ஆரவாரப்பட்டார்கள். சொன்னார்கள், பெருமானார் மதீனாவுக்கு வந்த பொழுது எங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்ததோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அன்றைய தினத்தில் நாங்கள் மீண்டும் அடைந்தோம் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்கை நிறைவேற்றினான். மக்காவை 8 ஆண்டு காலத்தில் மீண்டும் பெருமானாரிடத்தில் ஒப்படைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது பிரதிநிதியாக இன்னொரு சஹாபியை அங்கே நியமிச்சிட்டு மீண்டும் மதீனாவுக்கே வந்தார்கள். மதீனாவில் வாழ்ந்தார்கள், மதீனாவில் மறைந்தார்கள். இந்த அளவுக்கு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஃபத்ஹே மக்கா சொல்லித்தரக்கூடிய செய்தி, அல்லாஹ் காரண காரியங்களை வைத்து அல்லாஹ் தஆலா வெற்றியை முடிவு செய்கிறது இல்லை. அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை, கால சூழல்களை தாண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை வழங்குவான். காரண காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது, அல்லாஹ் மீது இருக்கின்ற தவக்கல் உறுதியான நம்பிக்கை குலைகிற பொழுது அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தோடு ஒப்படைத்து விடுவான். நாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிற பொழுது காரண காரியங்களை எல்லாம் அல்லாஹ் தவறுபடியாக்கி எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சிக்குரியவர்களாக வெற்றிக்குரியவர்களாக அல்லாஹ் முஃமின்களை உயர்த்துவான் என்ற பாடத்தை நமக்கு ஃபத்ஹே மக்கா சொல்லித் தருகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மார்க்கத்தை முழுமையாக விளங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் ரசூலை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. உறுதிமிக்க ஈமானை அல்லாஹ் நம்முடைய நெஞ்சங்களில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் அளப்பரிய அன்பை அல்லாஹ்
அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதன் வாயிலாக அல்லாஹ்வின் கட்டளைகளை பெருமானாரின் வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய வாழ்க்கைகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமையில் உரிமையோடு பெருமானாரின் உம்மத் என்ற மகிழ்ச்சிகரமான பெயரோடு நாம் பெருமானாரிடத்தில் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமானாரின் உயிரிய ஷஃபாஅத்துடைய மக்களாக நாம் ஆகி அல்லாஹ்வின் ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தத்தை பெற்றவர்களாக மறுமையில் சோனமதியில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வெற்றி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.